ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து 2 ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறாங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். இது வந்து இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா, எனக்கு இதே மாதிரியே தைச்சி கொடுத்துருங்க, இதெல்லாம் ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ப்ராய்டிங் மார்க் பண்ணணும். இது வந்து நார்மலாக பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். 3 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 ப்ளவுஸ் மட்டும் தான் நான் கட்டிங் போடுறேன். இது நான் எப்படி கட்டிங் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறேன், எம்ப்ராய்டிங் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டேங்க. சண்டே வந்து கடை லீவு தான். சரி, நான் ஒர்க் இருக்கிறனால கடைக்கு வந்துட்டேன். சரி, இந்த கட்டிங் போடும்போது அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம் அப்படிங்கிறனால சரின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அப்படியே கட்டிங் தான் போட போகிறோம். ரெண்டு ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் இப்போ கட்டிங் போடுறதுக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. நல்லா பெருசாகவே லைனிங்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க, அதிகமாகவே. நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு கரபாகம் நம்மளுக்கு ஆப்போசிட் போகிற மாதிரி போட்டுட்டு கீழே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கிராஸ் லைனிங் கட் பண்ணி வாங்குகிற பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா கம்மியாக அவங்க கட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக அதை கட் பண்ணிட்டு தான் நம்ம மார்க்கே பண்ணணும். 1/2 இன்ச் தையலுக்கு ப்ளவுஸோட இறக்கம் உயரத்தை ஃபுல்லாகவே வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் எவ்வளோ தையல் தைப்பீங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட அகலம் வந்து கழுத்து எடுத்து விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். இருபத்தொன்று வருது. அப்போ நம்மளுக்கு வந்து 10 இன்ச்சு வரும். நீங்கள் இந்த கழுத்து பாகம் வந்து எடுத்து பார்க்கும்போது இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா கழுத்து உடம்போட லூஸ் வந்து வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கழுத்து கீழே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது பாருங்கள், இப்படி இழுத்தா எக்ஸ்பெண்ட் ஆகாது, ஜாஸ்தியாக வராது. அப்புறம் நம்ம இந்த இடத்துல அளவு எடுக்கும்போது ஒரு துளி தான் டிஃப்ரெண்ட் வரும். பாருங்கள், 20.5 இருக்குது. 20.5ங்கிறது 21, நம்மளுக்கு 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இது நம்ம தைச்ச ப்ளவுஸுங்கிறதுனால பேக் அளவு அப்படியே எடுத்துருக்குறேங்க. இப்போ இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு தான் எடுக்கணும். நான் எப்போவுமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி கணக்கு பார்த்து தான் சொல்லுவேன் உங்களுக்கு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. பாருங்கள், 10.5 இருக்குது. ஒன் சைடு வந்து 10.5னா நம்மளுக்கு சுற்றியுமே அந்த அளவு தான் வரும். நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே சர்க்குலர் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிவிட்டு கட்டிங் போடுங்க. இடுப்பு சுற்றளவு 33. 33 4 சேர்த்துட்டா 37. 37 4 டிவைட் பண்ணால் 9.25. 9.25 தான் நம்மளுக்கு. இந்த 4 இன்ச்சு ஆட் பண்ணுறது வந்து நம்ம தையலுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, டாட் பிடிப்போம், ஃப்ரண்ட்டு டாட் பிடிப்போம். அதுக்காக தான் நம்ம அந்த 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 4 இன்ச்சு ஆட் பண்ணால் 4 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 இன்ச்சு தான் அதிகமாக வரும். கழுத்தாகலும் 2.25 தையலுக்கு கட்டிங்க்கு 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரு ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருக்கு.
ஆம்கோல் வந்தாச்சு. ப்ளவுஸோட பேக் நெக் இருக்கும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பத்து இன்ச் இருக்குது இறக்கம், அகலம் வந்து 3 இன்ச்சு. இது வந்து நான் ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் மார்க் பண்ணணுங்க, அதனால் நம்ம நோட் பண்ணியிருக்கிறேன், கட் பண்ணலை. எம்ப்ராய்டிங் போயிட்டு வந்துட்டு தான் நம்ம வந்து கட்டிங் போட்டு அடிக்க முடியும். மேலே இருக்கிற ப்ளவுஸ் மட்டும்தான் பைப்பிங் அடிக்கணும். இப்போ ஆம்கோல் அளவு சுற்றளவு செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 9 இன்ச் இருக்குது. ஒம்பதரை இன்ச் வருது. இதில் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அங்கங்கே நாச்சுக்கு வந்து கரெக்டாக நாச்சு போட்டுக்கோங்க. பேக்லேயும் எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து ப்ராட் வந்து 3 இன்ச்சு, இறக்கம் வந்து 10 இன்ச்சு. ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டு தையல் எந்த அளவுக்கு இருக்கோ அங்கேருந்து கரெக்டாக ரொம்ப இழுத்து பிடிக்காமையும் ரொம்ப லூஸ் விடாமையும் நார்மலாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஃப்ரண்ட் ஈஸியாக எடுத்துடலாம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்கிறது இல்லைங்க, அதனால தான் அடிக்கடி வீடியோ போட என்னால் முடியறதில்லை. கட்டிங் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து கஸ்டமர் யாராவது வருவாங்க, ஃபோன் கால் ஏதோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக கட்டிங் போட்டுட்ருக்குறேன். மூன்றரை இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷேப் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிருக்கிற சுடிதார் அளவு ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணது நார்மலாக மேக்ஸிமம் வந்து 6, 6.5 அந்தளவுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு நெக் அளவுக்கு கரெக்டாக வந்துடும். சில பேர்த்துக்கு தான் மேலே இறக்கும் கம்மி வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வச்சு செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சரி. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணியிருக்கு.
ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஒரு 1.25 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணுறேன். மூன்றரை இன்ச்சுக்கு டாட்டோட உயரம். இது சென்டர் டாட்டு. இந்த 3 டாட்டுக்கு நம்ம கேப் வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்குள்ளே தான். நம்ம உடம்பு சைஸு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது தான் அந்த டாட்டோட அளவு. அந்த டாட்டுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட்டிங் போட்டு நம்மளே தைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த கரெக்டாக செக் பண்ணி அடிச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து கட்டிங் போடுறது மட்டும்தான். ஸ்டிச்சிங்க்கு வந்து தைக்கிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து அது கரெக்டாக செக் பண்ணி அடிக்கிறதுக்கு டைம் எடுத்துரும். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்பாங்க. இதனால பெருசாக கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், டெய்லுக்கு இந்த கஸ்டமரு ரொம்ப பக்கம் கொடுத்துட்டு எனக்கு கரெக்டாக செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்து வந்தாங்க. தேடி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோடனே அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் 3 ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளை தேடி எங்கே இருந்து வேணாலும் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம எவ்வளோ தூரத்தில் கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நம்ம ஸ்டிச்சிங் பிடிச்சிருச்சு அப்படின்னா எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி பிடிச்சி பணம் கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் இந்த மாதிரி 4 மடித்து போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக தான் பீஸ் கிடைக்கும். நம்ம ஒன்றா சேர்த்து தான் கைக்குள்ளே எடுக்கணும். கட்டிங் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கைக்குள்ளே எடுத்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கை கட்டிங் போட்டாச்சு. இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எடுத்து வச்சு பட்டி கட் பண்ணிக்கலாம்.
பட்டியோட உயரம் 3.25 இருக்குது. 4.25 நான் வச்சுக்கிறேன். 1 இன்ச் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். 3.5 1 இன்ச் அதிகப்படுத்தி 4 இன்ச் வச்சுக்கலாம். பட்டியோட அகலம் 11 இருக்குது. 11.5 வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டி கரெக்டாக வந்துருச்சு. ஃபோட்டோ மாடல் காமிச்சிருக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. இதில் பாருங்க, லைன்ஸ் வந்து இப்படி நேராக அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். லைன்ஸ் வந்து குறுக்கு போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எம்ப்ராய்டிங் பீஸ் மார்க் பண்ணிக்கலாம். இறக்கம், நெக் இறக்கம் எவ்வளோங்கிறது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கடாவில் நம்மளுக்கு இங்கே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 2.25. இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்கு ஷேப்பு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டு கோடு நான் போட்டு கொடுத்துருவேங்க. ஒன்று வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மேலே தான் வரணும். இது கட் பண்ணுற பீஸு அப்படிங்கிறத வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஒன் சைட் மார்க் பண்ணாலே போதும். அவங்க இன்னொரு சைடு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்குவாங்க. நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறதுனாலும் கரெக்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி ஃப்ரண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஹேண்டுக்கு துணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம இது வந்து ஆஃப் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. எல்போ அப்படின்னா எல்போவுக்கு வேணுங்கிற அளவுக்கு துணி இருக்கா அப்படிங்கிறது கை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் போட்டு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இதில் கிளாத் பெருசாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணி கொடுத்துடலாம். தையலுக்கு வர இடம் இதுலேயும் இது தையலுக்கு வர்றது. தையலுக்கு கீழே தான் அவங்க போட்டு கொடுக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சு ஹேண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு தையலுக்கு தேவைப்படும். ஹேண்டோட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்து அதையும் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்குள்ளே போட்டுருவாங்க. இல்லைன்னா அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது தையல் போடுற போது கஷ்டமாக இருக்கும். 14.5 இன்ச் இருக்குது.
14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 14க்குள்ளே போட்டாங்கன்னா ஓகே. நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சோம் அப்படிங்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவு சொல்கிறோமோ அந்த அளவு மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மார்க் பண்ணி தான் அப்படி தான் மார்க் பண்ணி கொடுப்பேங்க. கட்டிங் போட்டு மார்க் பண்ணி கொடுக்குறது. அவ்வளோதான். இப்போ 2 ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டாச்சு. ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வரும், காட்டுறோம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.